வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 19. மறுநாள் காலை அந்த சுழலும் குஷன் நாற்காலியில் அமர்ந்து தூங்கி வழிந்து கொண்டிருந்தான் ஆதவன். இந்த மயூரி பிசாசு செய்த சதியால் நேற்றிரவு சிவராத்திரி ஆகி போனது அவனுக்கு. பொட்டு கண் மூட முடியவில்லை. கண்களை மூடினாலே அவள் கொடுத்த முத்தம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. அவளுடைய நெருக்கமும் இறுக்கமான அணைப்பும், உயிரையே உருக்கிய அவளது இதழ் முத்தமும், அவளுடைய வாசமும் அவனை போட்டு பாடாய்ப்படுத்த, இளமை முறுக்கேறி தலையணையை இறுக்கமாய் கட்டிக்கொண்டு படுக்கையிலேயே உருண்டு கொண்டிருந்தான் ஆதவன். விட்டால் அவனது உதடுகளை பீய்த்து வாயோடு கொண்டு போயிருப்பாளோ? கண்ணா பின்னாவென்று உதடுகள் எரிய, உடம்பும் மனமும் ஒரு சேர அவளது அருகாமைக்கு வெகுவாக ஏங்கியது. வெகுநேரம் வரை கிடந்து புரண்டு விட்டு இயலாமல் போகவே கபோர்டில் தாய்க்கு தெரியாமல் ஒளித்து வைத்திருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து குடித்தான். ஆனால் அதற்கு பிறகு அவளது நினைவுகள் இன்னும் அதிகமாகி அவனை வதைத்து அந்த இரவே கொடுமையாக போய்விட்டது. எப்போது உறங்கினானோ, எப்போது எழுந்தானோ. ஷோரூம் வந்தபோது ரிசப்ஷனில் வழக்கம் போல மணிமேகலையும் மயூரியும். வழக்கம் போல மணிமேகலை ஒரு இளம் புன்னகையோடு அவனை பார்த்து குட் மார்னிங் சொல்ல, மணிமேகலை கவனிக்காத அந்த ஒரு நொடி பொழுதில் ஆதவனை பார்த்து குறும்பாய் கண்ணடித்துவிட்டு குட் மார்னிங் சொல்லி நமுட்டு சிரிப்பு சிரித்தாள் மயூரி. மயூரியின் முகத்தை பார்த்துதான் ஆதவனுக்கு செம கடுப்பாகிவிட்டது. எந்த வாட்டமும் இல்லாமல் எப்போதும் போல அன்றளர்ந்த ரோஜா பூ மாதிரி அழகாயிருந்தது அவளது முகம். முத்தம் வாங்கிய அவனுக்கே இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. அப்படியானால் அதை கொடுத்த அவளுக்கும் அதே நிலைமைதானே? அவளும் தானே இரவு முழுக்க தூக்கம் வராமல் கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டு கிடந்திருக்க வேண்டும். ஆனால் அவளது முகத்தை பார்த்தால் நன்றாக குப்புறப்படுத்து குரட்டை விட்டு தூங்கி எழுந்தது போல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. புரியாமல் பார்த்துவிட்டு பதிலுக்கு முணுமுணுப்பாய் ஒரு குட் மார்னிங் வைத்துவிட்டு அறைக்கு வந்தான் அவன். அவன் அறைக்குள் வந்து உட்கார கூட இல்லை. அவனை துரத்தி கொண்டு வந்தது போல அவன் பின்னாலேயே வந்தார் ஒரு வாடிக்கையாளர் அவனை சந்திப்பதற்காக. அவர் ஏதோ ஆதவனுடைய அப்பா காலத்திலிருந்தே பழக்கமாம். எந்த ஒரு புது கார் சந்தைக்கு வந்தாலும் முதலில் அவர்தான் புக் பண்ணுவாராம். 50 வருட அறுத பழசான கதையை அவர் அலுப்பே இல்லாமல் மிகவும் சுவாரஸ்யமாக ஓட்டிக் கொண்டிருந்தார். ஆதவனுக்கோ உட்கார்ந்திருக்க முடியவில்லை. விட்டால் அந்த மேசையிலேயே கவிழ்ந்து படுத்து தூங்கி விடுவான் போல. அவ்வளவு தூக்கம் கண்களில். அவர் சொல்ல சொல்ல கடனே என்று கேட்டுக்கொண்டிருந்தான். வாடிக்கையாளர்கள் தெய்வத்திற்கு சமானம். அவர்களுடைய மனம் நோகுமாறு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் பேசுவதற்கு ஒரு வரைமுறை இல்லையா? அரு அரு என்று அறுத்து எடுத்துக் கொண்டிருந்த ரம்பம் ஒரு வழியாக விடைபெற்று சென்றுவிட ஆசிமை உள்ளே அழைத்தான் ஆதவன். இந்த ஆள் வந்தா உள்ள அனுப்பாதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது ஆசிம்? பேசியே சாகடிக்கிறான்டா. நீயே பார்த்து பேசி அனுப்பியிருக்க கூடாதா? சார், அவங்க நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்து உங்களை பாக்குறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களை பார்த்ததும் நேரா உள்ள வந்துட்டார். என்னால எதுவுமே பண்ண முடியல. இனிமே கவனமா இருக்கேன் சார் என்றான் தயங்கியவாறே. உடம்பு ஏதோ சரியில்லையா சார்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டான். நைட்டு சரியா தூக்க வரல, அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் என் ரூமுக்கு போறேன். கிச்சன்ல சொல்லி எனக்கு ஒரு பிளாக் காஃபி கொண்டு வர சொல்லு. அப்புறம் கார்ல என்னுடைய லேப்டாப் இருக்கு, அதையும் ரூமுக்கு எடுத்துட்டு வந்துடு என்றவன் கார் சாவியை ஆசிமிடம் கொடுத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்து மடியில் இருந்த லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டு மணிமேகலை கொண்டு வந்து கொடுத்த பிளாக் காஃபியை குடித்துக் கொண்டிருந்தான் ஆதவன். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து நின்றாள் மயூரி. எதற்கும் இருக்கட்டுமே என்று கதவுக்கு பக்கத்திலேதான் நின்று கொண்டிருந்தாள். எட்டிப்பிடிக்க வருவதற்குள் பாய்ந்து வெளியே ஓடிவிடலாமல்லவா? மழை நின்றாலும் விடாத தூவானம் போல நேற்றைய சம்பவத்தை நினைவில் வைத்துக்கொண்டு பதிலுக்கு ஆதவன் தன்னை ஏதாவது செய்து விடுவானோ என்று ஒரே உதறலாக இருந்தது மயூருக்கு. அதனால்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இவனையெல்லாம் நம்பி பக்கத்தில் போய் நிற்க முடியாது, பாய்ந்து விடுவான். ரொம்ப சீன் போடாதடி, வந்து பக்கத்துல நில்லு. உமா விஷயத்துல நீ என்னை விட கேடி. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உன்னை பார்த்து பயந்து 10 அடி தூரத்துல தள்ளி நிக்கணும். பாரு, லிப்ஸ் எல்லாம் இப்ப கூட எரியுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிக்கிறத பாரு, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி. கிட்டவாடி என்றான் அதிகாரமாக அவளை நிமிர்ந்து பாராமலேயே. இவனுக்கு உம்மா கொடுத்ததுக்கு பதிலா பேசாம ரேப் பண்ணியிருக்கலாம். என்ன செஞ்சாலும் அடங்க மாட்டேங்கிறானே என்று மனதிற்குள் யோசித்தவாறே அங்க பிரதட்சணம் செய்வது போல அடிமேல் அடி வைத்து
நடந்து வந்து அவன் அருகே நின்றாள் மயூரி. லேப்டாப்பை மூடி டீபாயில் வைத்துவிட்டு நிமிர்ந்து அவளை பார்த்து குடித்துக் கொண்டிருந்த காப்பியை நீட்டி இந்தா என்றான். சீ, எச்சில் காப்பி, எனக்கு வேண்டாம் என்றால் முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு. குடித்துக் கொண்டிருந்த காஃபி சட்டென புறையேறிவிட இருமிக் கொண்டே எழுந்து அவளை நெருங்கி நின்று குனிந்து அவளது காதில் ஏதோ ஒரு ரகசிய கதை சொன்னான். அந்த ரகசிய கதையின் அர்த்தம் புரிந்து முகம் சிவந்து போனாள் மயூரி. இடது கை விரலால் ஆசையாய் ஒருமுறை அவளது சிவந்திருந்த கன்னங்களை வருடிவிட்டு சீட்டர் மயூரி என்றான் ஆதவன் ஒரு மார்க்கமான குரலில். அன்று சொன்ன சீட்டர் மயூரிக்கும் இப்போது சொன்ன சீட்டர் மயூரிக்கும் இடையே என்னவோ ஒரு வித்தியாசம் இருந்தது குரலில். சற்று முன் அவளது காதருகே ஒலித்த சீட்டர் மயூரி என்ற அவனது குரல் அவளை கிரங்கடித்து மயங்கச் செய்தது. படக்கென கையை தட்டிவிட்டு விலகி நின்று கொண்டாள். காஃபியை குடித்து முடித்து கப்பை வைத்துவிட்டு மீண்டும் அவளிடம் வந்தான். நேத்து ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல என்றான் அவளை குற்றம் சாட்டும் விதமாக. அதுக்கு நான் என்ன செய்ய என்றால் எங்கோ பார்த்து கொண்டு விட்டேற்றியாக. உன்னாலதாண்டி பிசாசு என் தூக்கம் போச்சு, அதனால நீதான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் என்றவன் அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் சோஃபாவில் அமர வைத்து அவளது மடியில் தலை சாய்த்து படுக்க போக படக்கென எழுந்து நின்றாள் மயூரி. அதவன், நீ செய்யறது எதுவுமே சரியில்லை என்று அவனை பார்த்து சுட்டு விரல் நீட்டி அவள் பேச அந்த விரலோடு சேர்த்து மொத்த விரல்களையும் பிடித்து தனது வலது கைக்குள் வைத்துக் கொண்டவன், தப்பு சரின்னு யோசிக்கிற கட்டத்தையெல்லாம் நான் எப்பவோ கடந்து வந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்யறனோ அதுதான் சரி. அப்புறம் மயூரி, ஒரு பொருளை எந்த இடத்துல தொலைச்சமோ அதே இடத்துலதான் தேடணுமா? அதே மாதிரிதான் என் தூக்கத்தை உன்கிட்டதான் தொலைச்சேன். அப்போ அதை திரும்பவும் உன்கிட்ட தானே தேடணும். ரொம்ப தூக்கம் வருதுடி, பாரு கண்ணெல்லாம் எப்படி சவந்திருக்கு. கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்து தூங்கிக்கிறேன், அடம்பிடிக்காம வாடி என்று அவளது கையை பிடித்து ஆதவன் இழுக்க நகராமல் நின்று அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருந்தாள் மயூரி. என்னது, மடியில படுக்க போறியா? நோ வே, தூக்கம் வந்தா வீட்டுக்கு போ. அங்க எவ்வளவு இருக்கான்னு சொன்னியே, அவ மடியில படுத்து தூங்கு, இல்லாட்டி உங்க அம்மா மடியில படுத்து தூங்கு. என்னை தொந்தரவு பண்ணாத. நான் என்ன இங்க மயூரியின் மடி வாடகைக்கு விடப்படும்னு போர்டா வச்சிருக்கேன்? கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிறாராமே, வீட்டுக்கு போய் தூங்கு என்று தலையை சிலுப்பிக் கொண்டவளை முறைத்தான் ஆதவன். அதே முறைப்போடு, நீ ஒன்னும் கிழிக்க வேணாம் விடு, இந்த மேலையெல்லாம் படிச்சு பார்த்து ரிப்ளை அனுப்பிட்டு போ என்று மயூரியிடம் சொல்லிச் சென்றவன் அணிந்திருந்த டிஷர்ட்டை கழட்டி போட்டுவிட்டு சோஃபாவில் கால் நீட்டி படுத்துக் கொண்டான். அப்பாடி என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டுவிட்டு லேப்டாப்பை எடுத்து மெயில் பாக்ஸை திறந்தாள் மயூரி. சோஃபாவில் படுத்து கண்மூடி தூங்குவதற்கு பதிலாக அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். நேற்று மதியம் பஸ்ஸில் நடந்த சம்பவம், அதற்கு பழி வாங்குவதாய் சொல்லி மயூரி இரவு கொடுத்த இதழ் முத்தம் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்ததில் நொடிக்குள் உடம்பு சூடாகி இளமை நரம்புகள் முறுக்கேறி மொத்தமாக ஆதவனை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. நேற்று இரவு தனிமையிலேயே அவ்வளவு தவித்து போய் கிடந்தவன் கண்ணெதிரே அவளை வைத்துக்கொண்டு இன்னமும் கஷ்டப்பட்டு போனான். பெண்ணை படைக்கிறேன் பேர்வாளி என்று 5.5 அடி உயர வயாகரா மாத்திரைக்கு உயிர் கொடுத்து அனுப்பிவிட்டான் போல பிரம்மன். அதிலும் குறிப்பாய் ஆதவனை போட்டு பாடாய் படுத்து எடுப்பதற்கென்றே. அத்தியாயம் 20. லேப்டாப் வேலையிலேயே கவனமாக இருந்த மயூரியின் பார்வை அனிச்சையாக சோஃபாவில் படுத்திருந்த ஆதவன் மீது படிய, அப்படி எதைத்தான் கண்டு கொண்டாளோ அவனுடைய கண்களில் பயத்தில் அவளுக்கு வியர்த்து விட்டது. இது நிச்சயம் காதல் பார்வை இல்லை, வாய்ப்பு கிடைத்தால் அவளை கண்டம் பண்ணிவிடும் பார்வை. அந்த கண்களும் அதிலிருந்த தாபமும் அவளை என்னென்னமோ செய்ய லேப்டாப்பை திருப்பி வைத்துக்கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு நிச்சயமாக தெரிந்து போயிற்று. இந்த அறைக்குள் இருந்து வெளியே போகும் வரைக்கும் அவளுடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லை. காரணம், ஆதவனுடைய பார்வையில் அத்தனை கண்ணியம் இல்லை. சகல அலங்காரங்களோடு பால் செம்பை கையில் சுமந்து கொண்டு வந்து நிற்கும் புது மனைவியை பார்ப்பது போல தன் ஏக்கம் முழுவதையும் கண்களில் தேக்கி வைத்து மயூரியை பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். அங்குலம் அங்குலமாக அவளை ஆசையாக விழுங்கிக் கொண்டிருந்தன அவனது விழிகள். எக்ஸ்ரே போல அவளது உடம்பை துளைத்து ஊடுருவிய அந்த பார்வையிலேயே அங்கங்கள் மொத்தமும் சிலிர்த்து சூடாகிவிட்டது மயூரிக்கு. அதற்காக ஆதவனுக்கு மட்டும்தான் அவள் மீது ஆசை என்றோ, தனது தாபத்தை தீர்த்து கொள்ள அவன்தான் அவளை தேடி வரவேண்டும் என்றோ எந்த சட்டமும் கிடையாதே.
அவன் இப்படி தொடர்ந்து மயூரியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாலே போதும், இவளே மயங்கி போய் அவன் மடியில் விழுந்து விடுவாள். இரும்பும் காந்தமும் அருகருகே இருந்து கொண்டு ஒட்டி கொள்ளாவிட்டால் பிறகு அதுக்கென்ன கணக்காம்? அதற்கு பயந்துதான் அவனது முகத்தை, அதாவது கண்களை பார்க்காமல் தவிர்த்து இப்படி திரும்பி அவனுக்கு முதுகு காட்டிக் கொண்டு அமர்ந்து விட்டாள். இந்த அவஸ்தைக்கு நடுவே எங்கிருந்து வேலை பார்ப்பதாம்? வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு வெளியே ஓடிவிட வேண்டும் என்ற அவசரத்தில் தப்பும் தவறுமாக டைப் பண்ணி அப்புறம் அதை திருத்தி மனதை ஒருமுகப்படுத்தி ஒழுங்காக வேலை செய்ய முடியவில்லை. திரும்பி அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாமா என்று யோசித்தான். தூங்கிவிட்டான் என்று தெரிந்தால் நிம்மதியாக வேலை செய்யலாமே. வேண்டாம், திரும்பி பார்த்தால் அப்புறம் என்னடி என்ன சைட் அடிக்கிறியா என்று கேட்பான். எனவே அந்த எண்ணத்தை கைவிட்டு வேலையில் கவனத்தை செலுத்தினாள். ஆனாலும் தூங்கவே இல்லை என்றானே, அந்த குரல் அவளை என்னமோதான் செய்தது. நேற்று இரவு கொஞ்சம் ஓவராகத்தான் போய்விட்டாளோ? அப்புறம் அவன் பேசியது மட்டும் சரியா? போனை ஆன் பண்ணி கேமரா வழியாக அவனை பார்த்தாள். சீராக ஏறி தாழ்ந்த மார்பு அவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவளுக்கு சொல்ல இப்போது தைரியமாக திரும்பி பார்த்தாள். இரு கைகளையும் மடித்து தலைக்கு கொடுத்து மல்லாந்து படுத்திருந்தான். ஃபேன் காற்றில் அசைந்தாடிக் கொண்டிருந்த அவனது கேசத்தை விரல்களால் கோதி நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தம் பதித்தால் என்ன என்று ஒரு அசட்டுத்தனமான எண்ணம் மயூரிக்கு அந்த நொடியில் வந்ததென்னவோ உண்மை. ஆனாலும் அடுத்த நிமிடமே வேண்டாம் வேண்டாம், அவளுடைய ஸ்பைசம் பட்டு அவன் விழித்து விட்டால் அவளுக்குதான் ஆபத்தாகி போகும். அப்புறம் நேற்றிரவு இவள் கடித்த கடிக்கும் அடித்த கூத்துக்கும் அவனுடைய கையில் சிக்கிவிட்டாள் என்று மூளை எச்சரிக்கவே அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு வேலைக்குள் மூழ்கினாள். வந்திருந்தவற்றில் 90% மின்னஞ்சல்களை வாசித்து பதில் அனுப்பிவிட்டாள் மயூரி. கிட்டத்தட்ட வேலை முடிவடைகிற நிலை. குறுகுருவென அவளையே உறுத்து பார்த்து கொண்டிருக்காமல் நல்ல பிள்ளையாக ஆதவன் தூங்கிவிட்டான். எனவே வேலை ரொம்பவும் சுறுசுறுப்பாக அவளுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வேலை மும்மரத்தில் ஆதவன் ஒற்றை கண் திறந்து இவளை பார்த்ததையோ, மெதுவாக எழுந்து பூனை நடை நடந்து தனக்கு பின்னால் வந்து நின்றதையோ மயூரி அறியவில்லை. அறிவு கொழுந்து மாதிரி அவள்தான் அப்பொழுதே இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து கொண்டாளே. ஏதோ தோன்ற திரும்பி பார்த்தவள் அடுத்த வினாடி அவனது கைகளுக்குள் இருந்தாள். உட்கார்ந்த நிலையிலேயே அப்படியே அவளை அள்ளி தூக்கிக் கொண்டான் ஆதவன். ஐயோ அம்மா என்று அலறியவாறே காலை உதறிக்கொண்டு அவனுடைய கைகளிலிருந்து கீழே இறங்க முயற்சி செய்து கொண்டிருந்தவளை ஷ் என்று அடக்கிவிட்டான். சத்தம் போட்ட பொத்தன் அப்படியே கீழே போட்டு இடுப்ப உடைச்சிடுவேன், வாய மூடு என்று அதட்டினான் ஆதவன். இடுப்புடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, முதல்ல நீ என்னை கீழே இறக்கி விடு என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு மறுபடியும் அவள் காலை உதறி அலப்பறையை கூட்ட, கத்தி மானத்தை வாங்காதடி, நான் உன்னை ரேப் பண்ண தூக்கிட்டு போகல மிகவும் மெதுவான குரலில் சொல்லிவிட்டு மயூரியை சோஃபாவின் ஒரு ஓரமாக அமர வைத்தவன் அவள் மடியிலேயே தலை வைத்து படுத்து முகத்தை அவளது வயிற்றில் வைத்து இரு கைகளாலும் இடுப்பை வளைத்து கட்டிக்கொண்டான். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், தூக்கமே வரமாட்டேங்குது. நீ இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு அது போதும், கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கிக்கிற, வர எந்த செல்மிஷமும் பண்ண மாட்டேன், பிளீஸ் என் தங்கல்ல மயூரி என்று அவள் நாடியை பிடித்து கொஞ்சிவிட்டு மறுபடியும் வயிற்றுக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டான். இவ்வளவையும் கேட்டுவிட்ட பிறகு மாட்டேன் என்று சொல்லி அவனை உதறி தள்ளி விட்டு போகத் தோன்றாமல் மடியில் கிடந்த தனது மனம் கவர்ந்த மணாளனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. இவனுடைய விஷயத்தில் மட்டும் மயூரியால் ஒரு நிலையாக இருக்கவே முடியவில்லை. வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே விரும்பியே விஷத்தை விழுங்குவது போல அவனிடமிருந்து விலகி போக எப்போதெல்லாம் நினைக்கிறாளோ அந்த சமயங்களில்தான் அவனோடு ரொம்பவே நெருக்கமாகி விடுகிறாள். சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிவிடுகிறது. அவன் மட்டும் என்ன, சில சமயங்களில் சூரியனை போல அவளை சுட்டெரிக்கிறான். இன்னொரு சமயம் பனிமழையாய் மாறி அவளை குளிர்விக்கிறான். என்ன நினைக்கிறான், என்ன பேசுகிறான், என்ன செய்வான் என்று ஒரு யூகமாக கூட அவனை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவிற்கு நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருந்தான் ஆதவன். கீற்றாய் இதழ்களில் தோன்றிய புன்னகையோடு குனிந்து நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்தாள். அவனும் இதுவன்றோ ஜென்ம ஜென்மமாய் நான் வேண்டி தவமிருந்த இடம் என்று அவளது மடியில் தலை சாய்த்து இடையில் தஞ்சமடைந்திருந்தான். என் ஆசைகளை தீர்த்து வைப்பதற்கென்றே வீட்டில் ஒருத்தி எனக்காக காத்திருக்கிறாள்
என்று அவன் வாயால் சொல்லி கேட்ட பிறகும் கூட தன்னை தேடி வந்து சரணடைந்த அவன் மீது கோபம் வரவில்லை மயூரிக்கு. மாறாக, நீ எந்த நிலையில் என்னை தேடி வந்தாலும் உனக்காக நான் இருப்பேன் என்று சொல்வதைப் போல வாஞ்சையோடு அவனது கேசத்தை வருடிக் கொண்டிருந்தாள் அவள். 3 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் காதலித்துக் கொண்டிருக்கும் சமயங்களில் கூட எங்காவது வெளியே சுற்றப் போவார்கள். அப்போதும் இதே போலத்தான். ஏதாவது மரத்தடியில் அவளை அமரச் செய்து மடியில் படுத்துக் கொள்வான். ஆனால் இதுபோல கண்களை மூடி உறங்கிக் கொண்டிருக்க மாட்டான். வயிற்று பக்கம் இருக்கும் டாப்ஸை லேசாக மேலேற்றி விட்டு மீசையால் உரசுவான், கடித்து வைப்பான், இடையில் முத்தமிடுவான், விரல்களால் கோலம் போடுவான். அவனது மீசை உரசலில் சிலிர்த்து இதழ் முத்தத்தில் கிளர்ந்து கூச்சத்தில் அப்படியும் இப்படியுமாக நெளிந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவள் ஒரு கட்டத்தில் அவனுடைய சேட்டையை பொறுக்க முடியாமல் கீழே தள்ளிவிட்டு விடுவாள். மறுபடியும் அவளிடம் 1000 முறை ப்ளீஸ் கேட்டு கெஞ்சி மடியில் படுத்துக் கொள்வான். ஒரு 5 நிமிடங்கள் வேண்டுமானால் கையை வைத்து படுத்துக்கொண்டு சும்மா இருப்பான். அப்புறம் பழையபடி தனது சேட்டையை ஆரம்பித்து விடுவான். பழைய நினைவுகளை அசை போட்டபடியே மணியை பார்த்தாள் மயூரி. 12ஐ தொட்டுக் கொண்டிருந்தது. சரியாக 1 மணிக்கு மதிய உணவு இடைவேளை. மணிமேகலை தேடுவாள். இந்த கும்பகர்ணனின் உறக்கத்தை பார்த்தால் இப்போதைக்கு விழிப்பதாக இல்லை போல. அவ்வளவு ஆழ்ந்த உறக்கம். பாவம், நேற்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை போல. என்ன பாடுபட்டானோ! கொஞ்சம் கூட புரண்டு படுக்கவில்லை. மயூரியின் இடுப்பை வளைத்திருந்த கைகளை தளர்த்தவும் இல்லை. எப்படி படுத்திருந்தானோ அதே நிலையில்தான் இன்னும் படுத்துக் கொண்டிருந்தான். கொஞ்சம் லேசாக அசைவது போல தெரிந்தாலும் கூட எழுப்பி விடலாம். ஆனால் அடித்து போட்டார் போல கிடந்து அயர்வோடு உறங்குபவனை எப்படி தட்டி எழுப்புவது என்ற யோசனையோடு கவலையாக அவனையே பார்த்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தாள் மயூரி. அத்தியாயம் 21. அந்த உயர்தர 5 நட்சத்திர ஹோட்டலின் 4வது மாடியில் திறந்தவெளி ரெஸ்டாரண்டில் அமர்ந்து கொண்டிருந்தனர் மணிமேகலை, ஆசிம் மற்றும் மயூரி. காஃபியை ஸ்டிரிங் ஸ்டிக் போட்டு கலக்கிக் கொண்டே ஆசிம் சொல்வதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள் மயூரி. மயூரிக்கு அந்த பக்கம் மணிமேகலை அழுது சிவந்த கண்களோடு அதே கலங்கிய விழிகளோடு ஆசிமை கெட்ட முறை முறைத்துக் கொண்டிருந்தாள். வேறு, இவனை லவ் பண்ண நாள்ல இருந்து இதே பாட்டுதான் பாடுற மயூ. கிட்டத்தட்ட 2 வருஷமா. அதுல ஒரு வார்த்தையாவது மாத்தி பேசுறானா கேளு. இல்ல, தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு அவன் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இவனோட தங்கச்சிகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் என்ன இவன் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க கூடாதுன்னு சொல்ல போறனா, இல்ல செலவு பண்ணி கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்னு குறுக்க நிக்க போறனா? ஆத்திரத்தோடு அவனை பார்த்து மணிமேகலை கேட்க, நீயும் தாண்டி சொன்னதையே சொல்லி என்ன சாவடிக்கிற. பாரு மயூரி, உனக்கும் எனக்கு இவளோட குணத்தை பத்தி நல்லாவே தெரியும். என்னை கட்டிக்கிட்டா என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்துல உள்ளவங்களை கூட இவ தன்னோட குடும்பத்துல உள்ளவங்களா நினைச்சு ரொம்பவே நல்லா பாத்துப்பான். ஆனா அது என் பேரண்ட்ஸ்க்கு புரிய மாட்டேங்குதே. நான் என்ன பண்றது? அவங்களுக்கு இருக்கிறதோ நான் ஒரே பையன். எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டானா வர்றவ பையனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிடுவாளோன்னு பயப்படுறாங்க. அவங்க பயம் நியாயமானது தானே என்று ஆசிம் மயூரியிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனை பேச விடாமல் இடைவெட்டிய மணிமேகலை, நியாயந்தாண்டா, உனக்குன்னு வந்தா எல்லாமே நியாயமா தான் இருக்கும். ஒரு புள்ளைய பெத்தவங்களோட உணர்வுகளை சரியா புரிஞ்சுக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு லவ்வரா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியல. அவங்க பயப்படுறாங்கன்னு அவங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படியே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவியா? நீங்க நினைக்கிற மாதிரி மணிமேகலை கெட்ட பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அடிச்சு பேச வேண்டியது தானே என்று பாய்ந்தாள் அவன் மீது. என் கிட்ட மட்டும் இவ்ளோ வக்கனையா பேச தெரியுதுல, அங்க உங்க அப்பாவை பார்த்தா மட்டும் வார்த்தையே வராம இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தானே நின்னுட்டு இருக்க என்று பதிலுக்கு அவளிடம் பாய்ந்தான் ஆசிம். நான் எங்க அப்பா கிட்ட எதிர்த்து பேசலன்னு உனக்கு தெரியுமாடா? நீ பாத்தியா? நேத்து ராத்திரி கூட ஒரே சண்டை எங்க வீட்ல. எவனோ ஃபார்மா கம்பெனில சீஃப் எக்ஸிகியூட்டிவா வேலை பாக்குறானா, மாசம் 75,000 சம்பளம் வாங்குறானா, ஆந்திராவுல சொந்த வீடு வேற இருக்கான். அந்த நாயோட புராணத்தை பேசி பேசியே காதுல ரத்தம் வர வச்சுட்டாங்க. நான் முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லவும் கோவத்துல கழுத்து பிடிச்சு நிறுத்திட்டாரு எங்க அப்பா. பிறந்ததுல இருந்து என்ன ஒரு வார்த்தை கூட அதட்டி பேசாதவர்கிட்ட இப்போ அடி திட்டுன்னு சகட்ட மீனுக்கு எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிறேன். எல்லாம் இந்த பாழா போன லவ்வால வந்தது. ஏன்தான் லவ் பண்ணி தொலைச்சனும் என்று சொல்லிவிட்டு மணிமேகலை மெலிதாக விசும்பி அளவே அவளை தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்தினாள் மயூரி. ஆசிமுக்கும் அவள் அழுவதை பார்க்க மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய நிலைமை இருதலை கொள்ளி எறும்பை விட மோசம்.
ஆசிம் வீட்டில் அவன் ஒருவன்தான் சம்பாதிக்கிற ஆண் பிள்ளை. அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து 2 வருடங்களாக படுத்த படுக்கையில் இருக்கிறார். திருமண வயதில் 2 தங்கைகள். அவர்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்துவிட்டு நீ மனம் போல யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள் என்று அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய காதலுக்கு தங்களது சம்மதத்தை சொல்லிவிட்டனர். ஆனால் மணிமேகலை வீட்டில்தான் ரொம்ப சிக்கல், அதுவும் இடியாப்ப சிக்கல் போன்று. வீட்டில் அவள்தான் மூத்த பெண். அவளுக்கு பிறகு 2 பிள்ளைகள், ஒரு தங்கை ஒரு தம்பி. ஆசிமை போல மணிமேகலை வீட்டில் அவளுடைய சம்பளத்தை நம்பிதான் குடும்பம் என்கிற நிலைமை கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு மளிகை கடை இருக்கிறது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அளவிற்கு பெரியது இல்லை என்றாலும் கூட அந்த கடையும் ஓரளவு பெரிதுதான். வருமானமும் நன்றாகவே வந்தது. இந்நிலையில்தான் மணிமேகலை ஒரு முஸ்லிம் பையனை காதலிப்பதாக சொல்ல அன்று ஆரம்பித்தது அவர்கள் வீட்டில் பிரச்சனை. மணிமேகலை அப்பா கொஞ்சம் என்ன, ரொம்பவே ஊருக்கு பயப்படுகிறவர். மூத்த மகள் வேற்று மதத்தை சார்ந்தவனை திருமணம் செய்து கொண்டால் அப்புறம் அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சமூகத்திலிருந்து எப்படி சம்பந்தம் வரும் என்கிற கவலை அவருக்கு. அதனாலேயே அவளை மனதை மாற்றி தங்களது சமூகத்திலேயே ஒரு நல்ல வரனாக பார்த்து அவளுக்கு திருமணத்தை முடித்து விட வேண்டும் என்று வெறிகொண்டு மகளுக்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தார் அவர். ஒவ்வொரு முறையும் அவர் ஏதாவது மாப்பிள்ளையை பார்ப்பதும் அதை மணிமேகலை மறுப்பதும், அப்புறம் கோபம் தாங்காமல் அவர் மகளை திட்டுவதும் அடிப்பதும், அந்த கோபத்தை மணிமேகலை அப்படியே சுமந்து கொண்டு வந்து ஆசிமிடம் கொட்டுவதும் வாடிக்கைதான். வழக்கமாக அவர்கள் இருவரும் தான் இந்த இடத்திற்கு வந்து ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி சண்டை போட்டு மாய்ந்து கொள்வார்கள். இந்த முறை அவர்களுக்கிடையே மயூரி. மஞ்சள் தண்ணீர் தெளித்து மாலை போட்டு வெட்ட கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கும் பலிக்கிடா மாதிரி திருவென இருவரையும் பார்த்து விழித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள். தங்கச்சிகளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு தான் இருக்க மயிலு, சரியா எதுவும் அமைய மாட்டேங்குது. இவளுக்கு அவசரங்கிறதுக்காக 2 பேரையும் கொண்டு போய் பாலுங்கிணத்துலயா தள்ளிவிட முடியும்? ஆசிம் எரிச்சலாய் சொல்ல எரிமலையாய் பொங்கி எழுந்து விட்டாள் மணிமேகலை. எது, எனக்கு அவசரமா? அப்ப நான் அலையிறனா? அங்க சுத்தி இங்க சுத்தி நீ அப்படிதானே சொல்ல வர? நல்ல மாப்பிளையா பார்த்து உன் தங்கச்சிகளுக்கு கல்யாணத்தை முடிச்சுவை. எனக்காக ஒண்ணு நீ அவங்கள பிடிச்சு பாலுங்கிணத்துல தள்ளி விட வேண்டாம். அப்படியே நீயும் ஒருத்திய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. எனக்கு நீ தேவையே இல்ல. நான் தான் அவசரக்காரி, அலைஞ்சனாயாச்சே. அப்புறம் ஏன் பின்னாடி சுத்துற? என்ன விட்டுடு, உன் திசைக்கே ஒரு கும்பிடு சாமி என்று பொறிந்து தள்ளிவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு விடுவிடுவென போய்விட்டாள். மேகி, ஏய் நிலடி என்று அவளை துரத்திக் கொண்டே மயூரி பின்னால் போட ஆசிம் எழுந்து வந்து மயூரியின் கையை பிடித்து இழுத்து வந்து நாற்காலியில் உட்கார வைத்தான். சை என்றவாறே அழுத்தமாக ஒருமுறை தலைமுடியை கோதிக்கொண்டு இறுகி போய் அமர்ந்திருந்தவனை பார்க்கையில் மயூரிக்கு மனம் உருகித்தான் போயிற்று. உடன் பிறந்தால் மட்டும்தான் பாசம் வருமா? ரத்தமும் தொப்புள் கொடியும் தான் பந்தத்தை உண்டாக்குமா? இல்லை. அன்பாய் ஒரு வார்த்தை, ஆறுதலாய் ஒரு பார்வை, அரவணைப்பை அள்ளிக் கொடுக்கும் ஒரு அன்பு சேகை போதும். இது மனித மனங்களுக்கிடையே பாசப்பிணைப்பை உருவாக்குவதற்கு. அன்று ஆதவன் அறையில் காலில் பீங்கான் குத்தி அவள் வலியில் துடித்துக் கொண்டிருந்த போது அவளுடைய அந்த வலிக்கு காரணமானவனே எதுவும் செய்யாமல் சும்மா பார்த்து கொண்டிருக்கையில் வினாடி கூட யோசிக்காமல் அவளை கையில் ஏந்திக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடியவன் இவன்தான். அந்த சிறிய காயத்தினாலோ அல்லது அதிலிருந்து வெளியேறிய ரத்தத்தினாலோ ஒன்றும் அவள் செத்து விட மாட்டாள்தான். ஆனால் அதை கூட பொறுத்து கொள்ளாமல் தானே துடித்து போய் அவளுக்கு உதவி செய்தான். மருத்துவமனையில் கூட அவளை தனியாக விட்டுவிட்டு அவன் எங்கேயோ போய்விடவில்லை. பக்கத்திலேயே அமர்ந்து கைப்பிடித்து பதட்டம் தணித்து கேசம் கோதி ஆறுதல் படுத்தி ஏதோ போன ஜென்மத்து கடன்காரன் போல அதை தீர்ப்பதற்காக ஓடோடி அவளுக்கு சேவகம் புரிந்து கொண்டிருந்தான். ஆசிமின் இந்த வஞ்சனையில்லா பாசம் அதேபோல் அவள் மீது பாசமாயிருக்கும் இன்னொரு ஜீவனை நினைவுக்கு கொண்டு வர மனம் கனிந்தது மகிழ்ச்சியில். கூடவே நிறைய கர்வமும். யாருக்கு கிடைப்பார்கள் இந்த மாதிரி எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உண்மையான அன்பை கொட்டும் மனிதர்கள்? ரவிச்சந்திரனிடம் பேசி நிச்சயம் ஆசிமுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து மேகியோடு இந்த அன்பு சகோதரனை சேர்த்து வைத்து மணிமேகலையை வாய் நிறைய உரிமையோடு அவள் அண்ணி என்று அழைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டாள் மயூரி. உன் சொந்தத்துல யாராவது நல்ல பசங்க இருக்காங்களா ஆசிம்? ஏன் கேக்குறனா, வெளியில மாப்பிள்ள பார்த்தோன்னா அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. புரோக்கர் சொல்றதான் நாம நம்பணும். அவனுக்கு உண்மையை சொல்றானுங்களா பொய் சொல்றானுங்களான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம நம்ப வேண்டி இருக்கும். காசுக்காக வேண்டி எதை வேணாலும் பேசுவாங்க.
இருக்கிறத இல்லைம்பாங்க, இல்லாதத இருக்கும்பாங்க. அதை விட நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல இல்லாட்டி சொந்தத்துல யாராவது பார்த்தோன்னு வச்சுக்க, மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க தேவையே இல்ல. புகுந்த வீட்ல யார் எப்படி இருப்பாங்களோ, நம்ம தங்கச்சியை எப்படி பார்த்துப்பாங்களோன்னு பயப்பட தேவையில்ல. அதனாலதான் கேட்டேன் என்று மயூரி கேட்க, சலிப்பாய் உச்சு கொட்டினான் ஆசிம். தொடரும்.